Sir. Today we are discussing about wear resistance, toughness, stiffness, hardness, etc. First we will see wear resistance. What is wear resistance? It is the property of metal to resist wear. Correct. It is the property of metal to resist wear. அது ஒரு மெட்டீரியல், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. வியர் ஆகாமல் நம்மளுக்கு சேஃப்கார்டாக இருக்குது. வியர் ஆகிறதுக்கு அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா வியர் ஆகாது, தேய்மானம் ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வியர் ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் டு ரெசிஸ்ட் வியர், அதாவது தேய்மானம் ஆகாது. அதுதான் வியர் ரெசிஸ்டன்ஸ். ஹார்ட்னஸ். வாட் இஸ் ஹார்ட்னஸ்? So it is a ability of the metal to resist any indentation or abrasion. Correct. It is the ability of the metal. அது ஒரு ability, ஒரு quality of metal to resist. தடுக்குது. To resist any indentation. Indentation தான் இப்போ கை வச்சு இப்படி அமுக்குனா இது இண்டென்ட் ஆகலை. சப்போஸ் அதே ரப்பர் ஆட்டாக இருந்ததுன்னா இண்டென்ட் ஆகிடுது. இப்போ மணல் மேலே இப்படி கை வச்சோம்னா இண்டென்ட் ஆகிடும், ஒரு குழி உளுந்துது. பட் இங்கே ரெசிஸ்ட் பண்ணி இண்டென்ட் ஆகாது. ஆர் அப்ரேஷன்னா தேய்மானம். கிட்டத்தட்ட ரெசிஸ்ட் வியர் மாதிரி அப்ரேஷன் ஆகாமல் இண்டென்டேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த மெட்டல் டு ரெசிஸ்ட் எனி இண்டென்டேஷன் ஆர் அப்ரேஷன். Stiffness. What is the stiffness? It is the ability of the metal to resist the deformation or deflection. Okay, stiffness. It is the ability of the metal. அது ஒரு ability of metal உடைய ஒரு ability to resist the deformation or deflection. Deform ஆகாமல் தடுக்கிறதுக்கும் deflect ஆகாமல் தடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய பண்புகளுக்கு பேர் ஸ்டிஃப்னஸ் அப்படின்பாங்க. நம்ம நார்மலாக அந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் ஷாக் அப்சர்வரில் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக டிஃபார்மேஷன் ஆகாமல் அது ஷாக் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு அந்த வைப்ரேஷனை மினிமைஸ் பண்ணி கொடுக்கு. அதுதான் அந்த டேம்பிங் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். டஃப்னஸ். வாட் இஸ் டஃப்னஸ்? It is the ability of the metal of the absorb energy, both electricity and positively defined when it's load. Okay, it is the ability of metal. Toughness அப்படின்னா it is the ability of metal to absorb energy absorb பண்ணிக்கி both elastically and plastically deform when it's loaded. load பண்ணும்போது it absorb energy both elastically and plastically when it's loaded. It is the called toughness. நார்மலாக toughness அப்படின்னு சொல்கிறோம்ல, அது டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. தென் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது பிரிட்டில்னஸ். சார் உடையக்கூடியது. கரெக்ட், உடையக்கூடியது. இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிரேக்கிங் த மெட்டீரியல் வித்தவுட் பர்மனன்ட் டிஃபார்மேஷன். அதாவது ஒரு கிளாஸ் இருக்குது, அது நம்ம கீழே போட்டோம்னா உடஞ்சி போயிடும். அப்போ ஹைலி பிரிட்டில் மெட்டீரியல் அப்படிம்போம். பட் அது ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நல்ல பெரிய கிளாஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் கீழே போட்டால் உடஞ்சிது. பட் ஒரு சாதாரண பிளாஸ்டிக்கு பெருசாக ஸ்ட்ராங் இருக்காது, ஆனால் கீழே போட்டால் உடையாது. அப்போ அந்த பிளாஸ்டிக் வந்து பிரிட்டில் மெட்டீரியல் கிடையாது, பட் கிளாஸ் வந்து ஹைலி பிரிட்டில் மெட்டீரியல், உடையக்கூடிய தன்மை உடையது அப்படின்பாங்க. The brittleness. It is the property of breaking the material without permanent deformation. ஒரு மாறுவதற்கு முன்னாடியே உடஞ்சி போயிடும். இப்போ மற்றதுனா ஒரு பிளாஸ்டிக்னா ஒரு மாதிரி லென்த் ஆகி கொஞ்சம் எலாங்கேட் ஆகி இஞ்சி அப்புறம் கட் ஆகி, இங்கே அப்படி கிடையாது. ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயே உடஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் சேஞ்சஸையும் பார்க்க முடியாது, உடஞ்சி தான் போகும் ஃபைனல் ரிசல்ட்டு. Creep. It is the continuous and slow deformation when it is subject to constant load in a period of time. ஒரு டபுள் சைட் டேப் இருக்குது, அதில் ஒரு நம்ம இதை இங்கே ஒட்டி நம்ம செவத்தில் ஒட்டினா இந்த ஃபோன் நிற்குமா? நிற்காது. ஸ்லோவாக வந்து பிடிச்சிட்டு வந்துடும். அப்போதைக்கு நிற்கி, பட் 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா கீழே. அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் அண்ட் ஸ்லோ டிஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு சின்னதாக பிஏ, செகண்ட் இன்னும் கொஞ்சம், அப்புறம் தேர்டு ஒரு நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது கீழே இருக்குது. பட் முதல்ல ஒட்டும் போது ஒட்டிக்கு, பட் இது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு கீழே விளங்குறது. இதுக்கு பேர் தான் continuous and slow deformation
when it is subject to constant load in a period of time. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது வந்து கீழே விழுந்துரு. அதுக்கு பேர் தான் creep அப்படின்னு சொல்லுவோம். Temperature creep. It is the continuous and slow deformation when it is subject to constant load over a period of time due to increase of temperature. டெம்பரேச்சர்னால இது போகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வச்சுக்கலாம். அப்கோர்ஸ் கேஸ் ஸ்டவ் இதில் அந்த ஹீட் தாங்காமல் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்குது, பட் போக போக கண்டினியூஸாக இருக்கு அது வந்து உங்களுக்கு அதனால இதாச்சுன்னா அதுக்கு பேர் டெம்பரேச்சர் creep அப்படின்னு சொல்லுவோம். Cyclic loading. It is defined as the continuous application of the load by the maximum to minimum value. Cyclic loading. அதாவது கண்டினியூஸ் அப்ளிகேஷன். ஒரு ஸ்ப்ரிங்கே இருக்குது, நம்ம இப்படி அமுக்குவோம் ஒர்க் ஆகுது, அமுக்குவோம் ஒர்க் ஆகும். பட் கண்டினியூஸாக ஒரு 4 நாள் அப்படி கண்டினியூஸாக ஆகும்போது அது ஃபெயில் ஆகிடும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம். அதுக்கு பேர் தான் சைக்ளிக் லோடிங். ஃபெட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. It is the ability of material to avoid the crack when it is subject to cyclic loading. ரிப்பீட்டாக ஆகக்கூடிய செயல்கள்னால உங்களுக்கு அது கட் ஆயிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், அது ஃபெயில் ஆயிடும்.